ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தீபாவளி வந்தாலே நமக்கு டக்குன்னு செய்கிற ஸ்வீட் எதுனா அது ரவா லட்டு தான் நமக்கு ஞாபகம் வரும். அது நம்ம ஈஸியாக இன்றைக்கி 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம பால் எதுவும் சேர்த்து செய்ய போகிறதில்ல. இதுக்காக நம்ம கொஞ்சம் நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் ரொம்ப கம்மி தான். இது யார் வேணாலும் நம்ம ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நெய் சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 250 கிராம் அளவில் கப் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவையோட கலர் ரொம்ப மாறிடக்கூடாது. நல்லா சூடாகி வந்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். நமக்கு 2 நிமிஷம் நல்லா வறுபட்டாலே போதும். கலர் மாறிடக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த நெய் எல்லாமே நல்லா உறிஞ்சிட்டு ரவையும் நல்லா உதிரி உதிரியாக அந்த மாதிரி வறுபட்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரவையை நீங்கள் முழுசாக சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஒரு பாதி அளவுக்கு வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இந்த ரவா லட்டுக்கு தேவையான சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு இன்றைக்கி ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். இது கரெக்டான இனிப்பில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நீங்கள் இனிப்பு சாப்பிட்றதா இருந்தால் 1க்கு 1ன்னு சேர்த்துக்கோங்க. நான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரையை நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதே ரவை கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவையும் சர்க்கரையும் நல்லா நமக்கு கலந்து வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரவை சர்க்கரை ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து நெய்யோடு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்துருக்கேன்ல, அதுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு நமக்கு கரெக்டாக நமக்கு ரவா லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போ இந்த நெய் நல்லா உருகி வரணும். இப்போ இந்த நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கூட காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காஞ்ச திராட்சை, பாதாம் இதெல்லாம் கூட உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நெய்யும் முந்திரி பருப்பும் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. மீதி இருக்க நெய்யும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு 1/4 கப் அளவு நெய் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நெய், ரவை எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா சேர்ந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பால், நெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. நான் எக்ஸ்ட்ரா நெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இது நமக்கு என்ன அளவில் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டக்குன்னு உதிர்ந்து வராது. அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் இறுகிலாம் போகாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது நீங்கள் 2-3 நாளுக்கு மேலேயே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ரவா லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சிம்பிளான ரெசிபிலாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.